வணக்கம் மக்களே! நான் உங்கள் சத்யா பாலகிருஷ்ணன். வெல்கம் டு மை M2M ஃபுட்ஸ் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். என்னடா இது சத்யா திடீர்னு ஆளே மாறிட்டாங்க அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க. மாற்றம் ஒன்றே மாறாதது இல்லையா? அந்த ஒரு மாற்றம் எனக்கு நடந்ததுனால, நான் இப்படி மாற வேண்டியது ஆயிடுச்சு. அது என்னன்னு கேட்குறீங்களா? கண்டிப்பா நான் அத பத்தி சொல்றேன். 2024ல M2M ஃபுட்ஸ் சேனல் நான் ஆரம்பிச்சேன். ஆனா, இதுதான் அந்த சேனலோட ஃபர்ஸ்ட்டு ஃபுல் வீடியோ. ஏன் இந்த 2 வருஷம் நான் வீடியோ போட முடியல? அண்ட் என்னோட மாற்றத்துக்கு என்ன காரணம்? இது எல்லாமே உங்களோட நான் ஷேர் பண்ண போறேன். வாங்க வீடியோக்குள்ளார போலாம். 2023ல ஸ்டார்ட்டிங்கில என் ஹஸ்பண்ட் யுஎஸ்க்கு இங்க வந்தாங்க. ப்ராஜெக்ட்டு கெடைச்சு வந்தாங்க. பார்த்தீங்கன்னா, நாங்க நேஷ்வில், டென்னசில இருக்கிறோம். அதுக்கப்புறம் 2023 மே மந்த் நாங்க வந்தோம். ஸோ நானும் என் பசங்களும் மட்டும் ட்ராவல் பண்ணி வந்தோம். ஒரு 1 இயர் நல்லாவே போச்சு எங்களோட லைஃபு. ஸோ 2024 ஸ்டார்ட் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா, ஒரு ஹார்ட் சிச்சுவேஷன் எங்களுக்கு ஃபேஸ் பண்ற மாரி ஆயிடுச்சு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கம்பெனில எக்கனாமிக் கட் அப்படின்ற ஒரு விஷயம் நடந்து, அதனால என் ஹஸ்பண்ட் ஜாப் ரிசைன் பண்ற மாரி ஆயிடுச்சு. அந்த சிச்சுவேஷன ஹேண்டில் பண்றது ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் டஃப்பா தான் இருந்தது. ஆனா, இங்க இருக்கணும் அப்படின்னா சர்வைவல் ரொம்ப முக்கியம் இல்லையா? அந்த சர்வைவல்க்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது, ஸோ என் ஹஸ்பண்ட் வேலை தேடிட்டு இருந்தாங்க. மீன்வைல் அப்ப அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்பா இருக்கணும் அப்படின்றனால, என்னோட பேஷனான குக்கிங்க எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் டிசைட் பண்ணேன். அப்படி டிசைட் பண்ணிட்டு நாங்க ஸ்டார்ட் பண்ணோம். மே 2024ல நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ நல்லாவே ரீச் கிடைச்சிச்சு. M2M அப்படின்ற ஒரு பேரும் டிஃப்ரெண்ட்டா இருக்குன்னு சொல்லிட்டு, நல்லா ரீச் கிடைச்சிச்சு. நெறைய ஆர்டர்ஸ் கிடைச்சிச்சு. நல்லாவே போயிட்டுருந்தது. கொஞ்சம் பிஸியாவே போயிட்டுருந்தது. ஸோ ஒரு ஆர்டரும் கிடைக்கும்போது பார்த்தீங்கன்னா, டோட்டல் ஃபேமிலியுமே நாங்க இன்வால்வ் ஆயிடுவோம். அந்த ஒவ்வொரு ஆர்டருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா, குக்கிங் பண்றதுக்கு நான் ஒரு ஆள் தான். அதனால குக்கிங்க்கு ஃபுல்லா நான் பிஸி ஆயிடுவேன். ப்ரெப்பு நானும் என் ஹஸ்பண்டும் ஷேர் பண்ணி பண்ணிப்போம். அதுக்கப்புறம் ஒன்ஸ் குக்கிங் முடிஞ்சதுக்கப்புறம் பேக்கிங் பார்த்தீங்கன்னா, என் பொண்ணும், என் ஹஸ்பண்டும் சேர்ந்து பண்ணுவாங்க. சில பேர் பிக்கப் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா, டெலிவரி பண்ண சொல்லுவாங்க. ஸோ அந்த டைம்ல நானும் என் ஹஸ்பண்டும் அம் அ தி ஆர்டர் என்னென்ன பண்ணாங்களோ அதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு, அவங்க வீட்ல அங்க டெலிவரி ஸ்பாட்ல போயிட்டு டெலிவரி பண்ணிட்டு வருவோம். ஸோ இப்படிதாங்க அ 1 வருஷம் ஃபுல்லா 2024லேருந்து 2025 வரைக்கும் அ ஃபுட்ஸ் பிஸ்னஸ் பண்ணி ஒரு பரபரப்பா இருந்தோம். இதுக்கு நடுவுல பார்த்தீங்கன்னா, தீபாவளி டைம்ல ஸ்வீட்ஸ் தனியா பண்ணோம். மிக்ஸ்டு ஸ்வீட்ஸ்ன்னு சொல்லிட்டு பாக்ஸ் ரெடி பண்ணி சேவரீஸு நம்ம ட்ரெடிஷனா பண்ணக்கூடிய முறுக்கு அந்த மாரிலாம் பண்ணி அது ஒரு சேல் தனியா பண்ணோம். அது மட்டும் இல்லாம நெறைய பேர் சொன்னாங்க, "உங்க ஃபுட் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டா இருக்கு" அப்படின்னு சொன்னதுனால பார்த்தீங்கன்னா, அ அதோட மசாலாஸ் நான் ஹோம்மேடா பண்ணி தான் எப்பொழுதுமே சமைப்பேன். ஸோ அதனால ஒய் டோன்ட் வி ட்ரை அ மசாலாஸ் அப்படின்ற மாரி அது ஒரு தாட் ஸோ மசாலாஸும் செஞ்சு நான் பார்த்தீங்கன்னா சேல் பண்ணேன். அ அப்படி பண்ணிட்டுருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா, அந்த அந்த 1 இயர் பயங்கர ஹெக்டிக்கா எங்களுக்கு போயிட்டுருந்தது. 2025 ஸ்டார்ட் பண்ண புதுசுல ஜனவரி மந்த்ல எனக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் வந்தது. ஸோ அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, என்னால ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக்கப் பண்ணிக்க முடியல. ஏன்னா, எங்களுக்கு இன்சூரன்ஸ் இல்ல. இங்க இன்சூரன்ஸ் மஸ்ட்டு. ஹாஸ்பிட்டலுக்குள்ளார நுழையறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, கையில இன்சூரன்ஸ் கார்டோட தான் போணும். அப்பதான் அவங்களும் அத சொல்லுவாங்க. அவங்களுக்கும் இன்சூரன்ஸ் மஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா பில்லு பயங்கரமா வந்துரும். ஓகேங்களா? ஸோ அதனால இன்சூரன்ஸ் மஸ்ட்டு அப்படின்றதுனால நான் கொஞ்சம் தள்ளி போட்டேன். பிப்ரவரி மிட்டுல பார்த்தீங்கன்னா, நாங்க அப்ளை பண்ண இன்சூரன்ஸ் எங்களுக்கு வந்துடுச்சு.
அது வந்ததுக்கப்புறம் நான் போயிட்டு ஃபுல்லா செக்கப் பண்ணிக்கிட்டு எல்லாம் வந்துட்டேன். வந்துட்டு மார்ச் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வீக்ல எனக்கு ஒரு ஆர்டர் வந்தது. அதெல்லாம் முடிச்சு குடுத்துட்டு, மிட் வாக்குல வந்து என் டாக்டர்ட்டேருந்து கால் வந்தது. கால் வந்து அ எ எடுத்தோம். பார்த்தீங்கன்னா, எஸ் எனக்கு வந்து பிரஸ்ட் கேன்சர் 3 ஸ்டேஜ் வந்து கன்ஃபார்ம் ஆகியிருக்கிறதா சொன்னாங்க. ஒரு நிமிஷம் என்ன பண்றது அப்படின்னு எனக்கு தெரியல. நம்ம கேட்டது நிஜம்தானா? அ இதெல்லாம் நிஜமா தான் நம்ம நடக்குதா? அப்படின்ற மாரிலாம் ஒரு தோணுச்சு எனக்கு. ஸோ பசங்க எல்லாருமே தெரிஞ்ச உடனே அ எல்லாரும் அழுதாங்க. எல்லாருக்கும் ஃபேமிலிக்கெல்லாம் தெரிஞ்சுச்சு. எல்லாரும் ரொம்ப வருத்தப்பட்டாங்க தான். ஆனா என்ன பண்ண முடியும்? நம்ம கையில எதுவுமே இல்ல. ஸோ நம்மளுக்கு ஒண்ணு வருது அப்படின்னா, அக்செப்ட் பண்ணிட்டு, நெக்ஸ்ட் என்ன அப்படின்றத தான் நான் பார்க்கணும்னு நெனப்பேன். அதே மாரி தான் எல்லாரையுமே நான் சமாதானப்படுத்தினேன். ஓகே. அம் எதுக்கோ நம்மளுக்கு கடவுள் இத குடுத்துருக்கிறாரு. ஓகே. அ ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணுவோம் அப்படின்ற மாரி அக்செப்ட் பண்ணிக்கிட்டு, அ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு போயிட்டு டாக்டர்ட்ட கன்சல்ட் பண்ணோம். ஸோ அவங்க வந்து என்னோட ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே எக்ஸ்ப்ளைன் பண்ணாங்க. ஸ்டார்ட் வித் கீமோலேருந்து ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா, ரேடியேஷன் வரைக்கும் முடிச்சுட்டேன். இந்த ஜான்வரியில தான் முடிச்சேன். என்னோட ட்ரீட்மெண்ட் ஃபுல்லா. ஸோ இப்போ ஒரு கம்ப்ளீட் கேன்சர் ஃப்ரீ வுமனா உங்க முன்னாடி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன். அ இதுதான் என்னோட மாற்றத்துக்கு காரணம். ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயர் வந்து எம்2எம் ஃபுட்ஸ் சர்வீஸ வந்து நாங்க பாஸ் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் ஆயிடுச்சு. அப்படி பாஸ் பண்ணியிருக்கும்போதும், அ நெறைய பேர் என்ன கான்டாக்ட் பண்ணாங்க. ஆர்டர்ஸ் தந்தாங்க. பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. பட் என்னோட சிச்சுவேஷன்ஸ அவங்கள்ட்ட சொன்னதுக்கப்புறம், ஓகே அப்படின்ற மாரி சொன்னாங்க. அம் இதுலேருந்து எனக்கு என்ன ஒரு விஷயம்னா, ஈவன் நான் வந்து உடம்பு இந்த ஒரு விஷயத்துக்குலாம் நான் கோ த்ரூ பண்ணிட்டுருக்கும்போது கூட, எம்டிஎம்ன்ற ஒரு விஷயம் ரீச் ஆயி, அது மக்கள் வந்து என்ன கான்டாக்ட் பண்ணிட்டே இருந்தாங்க இல்லையா? எங்கேயோ ஒரு இடத்துல நான் பிளெஸ்டா ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த எம்டிஎம் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து டில் டேட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அந்த குரூப்ல நான் ஆக்டிவா இல்ல. ஆனா பார்த்தீங்கன்னா, ஸ்டில் நான் எனக்காக கிடைச்ச அந்த அ கான்டாக்ட்ஸ்லாம் இன்னும் வந்து என்னோட சப்போர்ட்டிவா இருக்கிறாங்க. ஸோ அந்த மாரி வந்து சப்போர்ட்டிவா இருக்கிற எல்லாருக்கும், அவ்ளோ லவ் தந்த மக்களுக்கும், அம் அ ஆர்டர் தந்த அத்தன பேருக்கும் என்னோட ரொம்ப ரொம்ப நன்றிகள். அம் அ இதுதான் எனக்கு என்ன நடந்தது, இந்த மாற்றத்துக்கு காரணம், ஏன் வீடியோ போடல, இது எல்லாமே நான் வந்து ஓரளவு என்னால எவ்வளோ ஷார்ட்டா சொல்ல முடியுமோ நான் சொல்லியிருக்கேன். ஆனா பார்த்தீங்கன்னா, எம் டூ எம் ஃபுட்ஸ் ஜர்னியும், என்னோட ட்ரீட்மெண்ட் ஜர்னியையும் நான் ஒரு ஃபுல் லென்த் வீடியோவா பண்ண போறேன். கண்டிப்பா நான் அத அப்லோட் பண்றேன். நீங்க பார்த்து எனக்கு திருப்பியும் சப்போர்ட் தாங்க. ம். இந்த 1 வருஷம் பார்த்தீங்கன்னா, என்னோட குக்கிங்கையும் எல்லாரையுமே நான் மிஸ் பண்ணேன். அ க ஸோ கவலைப்படாதீங்க. அதையும் நான் வந்து சரி பண்ண வரப்போறேன். ஆமா. அ இந்த எம்டிஎம் ஃபுட் சேனல்ஸ்ல குக்கிங் விளாக் மூலியமா உங்க எல்லாரையும் நான் சந்திக்க போறேன். எனக்கு தெரிஞ்ச வெரைட்டீஸ் இதுவரைக்கும் நான் பண்ணி குடுத்த வெரைட்டீஸ் எல்லாத்தையும் நான் பண்ண போறேன். அ அதாவது குக்கிங் பண்ணி உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன் வீடியோஸ. அ நான் ஒரு குக்கிங் பண்றேன் அப்டின்னா, ஒரு வெரைட்டி பண்றேன் அப்டின்னா, அத வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் டைம் வந்து சேமா பண்ண மாட்டேன். ஒரு வெரைட்டிலயும் வேரியேஷன்ஸ் நான் காட்டிக்கிட்டே இருப்பேன். அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த அதனால வந்து அப்படிப்பட்ட என்னோட ஒவ்வொரு வெரைட்டியையும் நான் எப்படி வேரியேஷனோட நான் பண்ண போறேன், அப்படின்றதையும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன். இப்ப எம்டிஎம் ஃபுட்ஸ் சேனல்ல மந்த்லி 2 வீடியோஸ் குக்கிங் வீடியோஸ் வந்து நான் ஷேர் பண்ணலான்னு ஒரு டிசைட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ அதுக்கும் உங்களோட
அன்பும், ஆதரவும் எனக்கு கண்டிப்பா தேவை. ம். ஓகே மக்களே. 2 வருஷத்துக்கு அப்புறம் நான் இந்த வீடியோவ போஸ்ட் பண்றேன். அ ஹோப் யூ ஆர் லைக் திஸ் வீடியோ. லைக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம எம்டிஎம் ஃபுட்ஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நீங்க என்னோட எல்லா குக்கிங் வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். அ என்ன சொல்றதுன்னு தெரியல. ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்க எல்லாரையும் திரும்ப மீட் பண்றது. நான் ரொம்ப ஹேப்பியாவும் இருக்கேன். உங்க எல்லாரும் அ அ சாரி நீங்க எல்லாரும் ஆரோக்கியமாவும், ஹேப்பியாவும் இருக்கணும்னு நான் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட வேண்டிக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோல உங்கள நான் சந்திக்கிறேன். பாய். டாடா.